ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வருடத்தில் ஒரு நாள் வர்ற மாலையபட்ச அமாவாசை அப்படிங்கிற சிறப்பு விழா தானே நம்ம பார்க்க போகிறோம். ஸ்ரீரங்கம் ராஜகோபுரம் பாருங்கள். ராஜகோபுரத்துலேருந்து நியர் அப்படியே ரோட்டில் வந்தீங்கன்னா அம்மா மண்டபம். இந்த அம்மா மண்டபத்தில் தான் சிறப்பாக வருஷத்துக்கு ஒரு நாள் வந்து இந்த புரட்டாசி மாதத்தில் இந்த விழாக்கு பார்த்திங்கன்னா சூப்பராக செலிப்ரேட் பண்ணுறாங்க. மூதாதையர் அனைவருக்கும் நம்ம வந்து சாப்பாடு கொடுக்கறதுக்காக இங்கே வந்து எல்லோரும் திதி கொடுக்குறாங்க. பார்த்திங்கன்னா நிறைய அந்த என்னென்ன கொடுக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே இங்கே சேல்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. பார்த்திங்கன்னா அரிசி வகைகள், கீரை, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காய்கறி எல்லாமே இங்கே வச்சுருக்காங்க. இதெல்லாம் வாழைப்பழம் எல்லாமே கொண்டுட்டு போய் ஐயர்கிட்ட கொடுத்து இதை வந்து பூஜை பண்ணிவிட்டு ஆற்றுல கரைக்கிறது தாங்க இந்த ஒரு ஸ்பெஷல். நம்ம மூதாதையர்கள் வந்து அதை சாப்பிட்றதா ஐதீகம். அதனால் பார்த்திங்கன்னா நிறைய பேர் பயங்கர கும்பலுங்க. அவ்வளோ கும்பல் பார்த்திங்கன்னா பாருங்கள். அம்மா மண்டபம் படித்துறையில் தான் இதை செய்கிறாங்க. அதனால் பார்த்திங்கன்னா நம்ம மெதுவாக அங்கே போயாச்சு. படித்துறையில் போய் பார்த்திங்கன்னா நிறைய பேர் அந்த மாதிரி எல்லோரும் மூதாதையருக்கு வந்து கொடுக்குறாங்க. சாப்பாடு பிடிச்சு கொடுத்ததுக்கப்புறம் அதை கொண்டு போய் தண்ணியில் கரைக்கிறாங்க. அதுதான் இந்த விழா. பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து இங்கே எல்லாருமே சந்தோஷமாக கொண்டாடிட்டுருக்காங்க பாருங்கள். அப்படியே போய் எல்லோரும் அந்த ஐயர்கிட்ட வந்து பூஜை பண்ணுறாங்க. பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவங்க கொடுக்குற சாப்பாடை கொண்டு போய் ஆற்றுல கரைக்கணுங்க. அதுதான் இப்போ பூஜை நடந்துகிட்ருக்கு. எல்லோரும் பாருங்கள் நிறைய பேர் பூஜை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நானுமே வந்து கும்பலில் அப்படியே போய் கொஞ்சம் கஷ்டப்பட்டு போய் கீழே போய் கரைச்சிட்டு மேலே ஏறி வந்துட்டேன். பயங்கர கும்பலுங்க. இந்த ஆற்று தண்ணிக்குள்ளேயே இறங்க முடியல, அவ்வளோ கும்பல். சைடு ஃபுல்லாகவே ஒரே க்ரௌடாக இருந்துச்சு. இருந்தாலும் நானும் மெதுவாக போயிட்டு பூஜையை பண்ணி தண்ணியில் கரைச்சிட்டு அப்படியே நான் வந்து மூதாதையரை வேண்டிட்டு அப்படியே படிக்கட்டு ஏறி வந்துட்டுருக்கேன். அவ்வளோ கும்பல் பார்த்திங்கன்னா சிறப்பாக இந்த வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ எங்கே இருக்கிற எந்த ஊரில் இருக்கிறவங்களும் கூட இந்த இடத்துல வந்து கொடுக்குறாங்க. ஏன் அப்படின்னா இந்த அம்மா மண்டபத்தில் ரெங்கநாதர் படித்துறையில் கொடுத்தா இது வந்து சாஷ்டாங்கமாக கரெக்டாக வந்து ஐதீகம் கரெக்டாக இருக்குது அப்படிங்கிறதுக்காக இங்கே வந்துடுறாங்க. எல்லாருமே வெளியூர்லேருந்து கூட இங்கே வந்துடுறாங்க. வந்து இங்கே கொடுத்தா தான் சிறப்பு அப்படின்னு. இங்கே பாருங்கள், அம்மா மண்டபம் படித்துறை வாசல் பக்கம் வெளியில் வந்தோம் அப்படின்னா தீர்த்தம் வந்து சுவாமிக்கு வந்து தீர்த்தம் எடுத்துகிட்டு போகிறாங்க. பார்த்திங்கன்னா வேறு ஏரியாவிலேருந்து நேராக அம்மா மண்டபம் படித்துறைக்கு வந்து பால் குடம் அது கூட தீர்த்தம் எடுக்கிறதுக்காக இங்கே வந்துட்டுருக்காங்க. யானைகள் எல்லாம் அலங்காரத்தோடு அப்படியே எல்லோரும் அப்படியே வந்துக்கிட்டு இருக்காங்க பாருங்கள். யானை மேலே கலசம் வச்சுட்டு வந்துட்டுருக்காங்க. பக்கத்தில் பார்த்திங்கன்னா எல்லோரும் பால் குடம் அதுக்கப்புறம் தீர்த்தம் எடுக்க குடம் எடுத்துகிட்டு வந்துட்டுருக்காங்க. இங்கேருந்து தீர்த்தம் எடுத்துகிட்டு போய் அந்த கோவிலில் போய் பூஜை பண்ணுவாங்க. இன்றைக்கி இந்த மகாலி அமாவாசைக்காக சிறப்பு பூஜைக்காக எல்லோரும் இங்கே வந்து காவடியெல்லாம் எடுத்துகிட்டு வந்து தீர்த்தத்தை அம்மா மண்டப படித்துறையில் தீர்த்தம் எடுத்துகிட்டு போய் அதுக்கப்புறம் அபிஷேகம் பண்ணுறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் ஸ்ரீரங்கம் வந்து அம்மா மண்டபம் மாலையபட்ச அமாவாசை அன்னைக்கு புரட்டாசி மாதத்தில் இங்கே வந்து சிறப்பாக கொடுங்க. இதுதான் வந்து நம்ம ஊர் ஸ்பெஷல். மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள், ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.